ஒரு அமைதியான கிராமத்தில் ஒரு மனிதர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் மிகவும் உழைப்பாளி. பெரிய வீடு, நிறைய நிலம், பணம் எல்லாம் இருந்தது. குழந்தைகள், பேரக்குழந்தைகள் என அனைவரும் அவரை மிகவும் நேசித்தனர். ஆனால் அவர் அல்லாஹ்வை நினைக்கும் நேரம் மிகக் குறைவு. தொழுகை சில நேரம் தவறிவிடும். பிறகு பார்த்துக்கலாம் என்று நினைப்பார். ஒருநாள் அந்த மனிதன் மிகவும் உடல்நலக் குறைவால் படுக்கையில் விழுந்தார். அவரைச் சுற்றி குடும்பம் முழுவதும் இருந்தது. எல்லோரும் அழுது கொண்டே இருந்தார்கள். அவர் மெதுவாக கண்களை மூடினார். அவரின் உயிர் வெளியேறியது. அவரது உடலை கப்ருக்கு எடுத்துச் சென்றார்கள். குடும்பம் முழுவதும் அழுகையுடன் அவரை அனுப்பினார்கள். அவரது நண்பர்கள், உறவினர்கள் அனைவரும் வந்தார்கள். கப்ரு மூடி வைக்கப்பட்டதும் ஒருவராக எல்லோரும் திரும்ப ஆரம்பித்தார்கள். சில நிமிடங்களில் அவர் இருந்த இடத்தில் யாருமே இல்லை. அந்த இருள் நிறைந்த கப்ரில் அந்த மனிதன் தனியாக இருந்தார். அப்பொழுது ஒரு உண்மை வெளிப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இறந்தவரை 3 விஷயங்கள் பின்தொடர்கின்றன: அவருடைய குடும்பம், செல்வம் மற்றும் அமல்கள். இவற்றில் அவருடைய குடும்பமும் செல்வமும் திரும்பிவிடும். அவர் செய்த அமல்கள் மட்டுமே அவருடன் தங்கிவிடும். நூல் புகாரி 6514. அவர் நல்ல செயல்கள் செய்திருந்தால் சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு எந்தவித அச்சமும் இன்றி அவர் சுகபோகங்களை அனுபவிப்பார். அதுவே தீய செயல்கள் புரிந்திருந்தால் அவரது தவறுகள் இருளாக அவரைச் சுற்றிக் கொள்ளும். நரகத்தின் வாசல் திறக்கப்பட்டு அதற்குரிய தண்டனையை அனுபவிப்பார். இது நமக்கு ஒரு நினைவூட்டல். இன்று நாம் செய்யும் ஒவ்வொரு நற்செயலும் நாளை நம்முடன் கப்ரில் இருக்கும். இப்போது நேரம் இருக்கிறது. நல்லமல்கள் செய்து நன்மைகளை சேர்ப்போம்.